நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போக்கோ X7ங்கிற புதுசாக ஒரு ஃபோனை போக்கோவிலேருந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபோனை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. இதோட ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 அல்ட்ராங்கிற 4nm ப்ராசஸர் கொடுத்துக்கிறாங்க. இது ஓரளவுக்கான ஒரு கேமிங் ப்ராசஸர் தான். ஓரளவு கேமிங்லாம் நல்லா விளையாட முடியும். அடுத்து இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 8+256, 12+256, 12+512 ஜிபின்னு இந்த மாதிரி 3 வேரியண்ட்டை லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதோட ஸ்டோரேஜ் டைப் பார்த்திங்கன்னா UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துக்கிறாங்க. LPDDR5X ரேம் கொடுத்துக்கிறாங்க. ஓவராலாக இந்த ரேம் அண்ட் பர்ஃபார்மன்ஸு இப்படி கொடுக்கவும் ஓரளவு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதோட வெயிட்னு பார்த்திங்கன்னா 195 கிராம் இருக்குது. இதோட டிஸ்பிளேன்னு பார்த்திங்கன்னா 6.67 இன்ச்சில் கிறிஸ்டல் ஆம்லெட் டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கார்லிங் ஓகுலஸ் விக்டஸ் 7 ப்ரொடக்ஷன் இருக்குதான். அது இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் ரியர் கேமரான்னு வந்தோம்னா ரியர் கேமராவில் பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட்டோடு கொடுத்துக்கிறாங்களாம். அடுத்தது 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துக்கிறாங்க. இப்போ ரேர் கேமராவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 4K 60 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்தோம்னா 20 MPயில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1080p 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட பேட்ரின்னு வந்தோம்னா 6000 mAhக்கான பெரிய பேட்ரி கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் 90 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜிங்னு சொல்கிறாங்க. 90 வாட்ஸ் நார்மலான சார்ஜிங் தான். அதில் பார்த்திங்கன்னா USB டைப்-Cயில் சார்ஜிங் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. சார்ஜரும் கேபிளும் பாக்ஸ்லேயே இருக்கும். அடுத்து இதோட ஆடியோன்னு வந்தோம்னா டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துக்கிறாங்க. டால்பி அட்மாஸோட செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா Android 14 HyperOS 2 கொடுத்துக்கிறாங்க. இது ஓரளவு ஓகே. இப்போ பாக்ஸ் கண்டென்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் ஒன்று கொடுத்துட்றாங்க. சார்ஜிங் அடாப்டர், USB டைப்-C கேபிள், சிம் எஜெக்டர் டூல் எப்பயும் போல் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடெக்ஷன் கேஸு, குயிக் ஸ்டார்ட் மெனு, வாரண்ட்டி கார்டு எப்பயும் போல் எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் அதே தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஓரளவு பக்காவான கேமிங்காகவே போக்கோ லான்ச் பண்ணிக்கிறாங்களாம். இதில் எல்லா விதமான கேமும் ஈஸியாக விளையாண்டுக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,74,000 அது பாட்டுக்கு போகுது. இதில் பார்த்திங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துக்கிறாங்க. அதனால் வாட்டர் ரெசிஸ்டண்ட், ஓரளவு தண்ணியில் விழுந்தாலும் ஃபோன் இதுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, அது பாட்டுக்கு வேலை செய்யும். ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அது இதுதானே நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்கிறாங்க.